ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸ்டோரியை ரொம்ப பரபரப்பாகவும் எமோஷனலாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ரொம்ப ஸ்பீடாகவும் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான ப்ரொமோவை பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. எப்படியாவது சிவாவையும் சிந்துவையும் பிரிச்சாகணும்னு சொல்லி ஸ்னேகா நிறையா சதி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்னேகா பஞ்சாயத்துக்காரங்கள்ட்ட நான் இந்த உண்மையை நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா அன்னபூர்ணி கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரி பஞ்சாயத்துக்காரங்கள்ட்ட கேட்டுக்கிட்டாங்க. பஞ்சாயத்துக்காரங்களும் நீ உண்மையை நிரூபித்தா கண்டிப்பாக அன்னபூர்ணி கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவாங்க, அதுக்கு பஞ்சாயத்துக்காரங்க பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் சிட்டுவை கூட்டு உண்மையை சொல்கிறதுக்காக கூட்டிகிட்டு வராங்க. அவங்கள பார்த்ததுமே இங்கே சிவா சிந்து எல்லாருமே அதிர்ச்சி ஆனாங்க. இது ஏற்கனவே நம்ம பார்த்ததான். நம்ம ஏற்கனவே என்ன ஆப்ஷனில் வச்சுருந்தோம் அப்படின்னா சிட்டு ஏதாவது மாற்றி இவங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க, அப்படி இல்லாட்டி அன்னபூர்ணி மயங்கி கீழே விழுந்துருவாங்க, அப்படி இல்லாட்டி பார்த்தா சிந்துவே எல்லா உண்மையும் ஒத்துக்குவாங்க, இல்லாட்டி சிவா இவங்க நான் சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறேன்னு சொல்லுவாங்கன்னு ஒரு சில ஆப்ஷனை வச்சு ஏற்கனவே ப்ரொமோ பேசியிருந்தோம். இப்போ அந்த மாதிரி தான் ப்ரொமோவும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இப்போ சிவா சொல்லக்கூடிய முடிவில் தான் இந்த பஞ்சாயத்தோட முடிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கான ப்ரொமோவை முடிச்சிருக்காங்க. நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே கண்டிப்பாக சிவா நான் சிந்து கூட சேர்ந்து வாழ்கிறேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவார் அப்படின்னு தான் எதிர்பார்க்க முடியுது. ஏன்னா ஏற்கனவே என்ன சொன்னாங்க ஸ்னேகா அப்படின்னாக்கா, இப்போ எல்லாரும் அன்னபூர்ணி சிவா சிந்துக்குள்ளார 1000 பிரச்சனை இருந்தாலும் இப்போ சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களோட மனைவியாக ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாங்க அப்படின்னு பஞ்சாயத்தில் எல்லாத்துக்கு முன்னாடி சிவாவால் சொல்ல முடியுமா, சொல்லுங்க பார்க்கலாம் அப்படிங்கும்போது சிவா அமைதியாக இருந்தார். அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் அவரோட மனைவியாக ஏற்றுக்கிட்டு வாழல அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப சத்தமாக ஸ்னேகா சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் இந்த சிட்டுவும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்படிங்கும்போது இப்போ இதே கொஸ்டினை மறுபடியும் கேட்டுட்டு நான் சிந்துவை ஏற்கனவே சிந்து மேலே கோவத்தில் இருந்தேன், ஆனால் இப்போ சிந்து என்னோட மனைவியாக ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சிவா சொல்ல போகிறாரு. அதனால் மறுபடியும் ஸ்னேகா செம்மையாக அசிங்கப்படுவாங்க. இந்த இடத்துல வேறு எந்த ஆப்ஷனும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிந்துவை வேணான்னு சொல்லி போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மாதிரி ஒரு வளவள கொல ஸ்டோரியெல்லாம் நம்ம டேரக்டர் உள்ளே கொண்டு வர மாட்டார். ஆல்ரெடி நமக்கெல்லாம் தெரியும் சிந்து பைரவி சீரியல் ரொம்பவுமே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே பார்த்தோம்னா டிஆர்பிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ நல்ல பிரைம் டைமில் முன்னாடி சாயந்தரமான அந்த டைமில் ஒளிபரப்புறதுக்காக டீமில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஏற்கனவே அப்டேட் கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இவ்வளோ நல்ல சீரியல் போயிட்டு இருக்க நேரத்தில் எல்லா சீரியல்லையும் இருக்க மாதிரி வழக்கமான ஒரு கதையெல்லாம் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. அதனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சிவா சூப்பரான ஒரு பதிலை சொல்லுவார். ஆனால் சிவா ஏற்கனவே பர்த்டே வரைக்கும் டைம் கொடுத்துருந்தார்ல சிந்துக்கு, அதுக்குள்ளார நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நானே போயிடுறேன்னு. அதனால் அந்த வார்த்தை என்னாச்சு, ஏன்னா அந்த டைமில் ப்ராமிஸ் வேறு சிந்து பண்ணியிருந்தாங்க. அதனால் அப்படியெல்லாம் யோசித்து பார்க்கும்போது கதை கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது. அதை வச்சு தான் நான் இன்றைக்கி ப்ரொமோ பார்த்து கொஞ்சம் குழம்பி போயிட்டேன் அப்படின்னு கூட நான் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதனால் அடுத்து இருக்க ஸ்டோரி கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் கண்டிப்பாக சிவா சிந்துவை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கையாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா ஈவினிங் இன்னொரு ப்ரொமோ இது சம்மந்தமாக கெஸ்ட் பண்ணி பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.